ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புது இட்லி மாவில் பால் பணியாரம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியாச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு உள்ளே கலந்துக்காங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் சோடா மாவு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இப்படி அடித்து கலந்துக்காங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டான பணியாரம் கிடைக்கும். நல்லா ஒரு பெரிய தேங்காய் எடுத்து கெட்டியாக பால் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. 1ஆம் பால் 2ஆம் பால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு நாங்கள் நாட்டு சக்கரை கலந்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் சக்கரை கலந்தாலும் சரி, ஜீனி கலந்தாலும் சரி, நல்லா கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு பெரிய குட்டி குட்டி பால்ஸாக போடுங்க. குட்டி பால்ஸாக போட்டுருங்க. உடனே திருப்பி விடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஒரு 2 நிமிஷம் கழித்து பரட்டி விட்டுக்கலாம். இப்படி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ தூக்கி பால்குள்ளே போட்டுக்கோங்க. தேங்காய் பால்குள்ளே போட்டுக்கோங்க. அவ்வளோதான்.